இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். மேற்கொண்டு இதில் யாருமே கண்டுக்கிறாங்களோ இந்த வாரம் பக்கத்தில் இப்போ குவாரி ஆரம்பிக்க போகிறாங்க. இதையும் யாரும் கண்டுக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் குவாரி அப்படின்னா ஒரு எடுத்து காமிக்கிறாரு, அதையும் யாருமே கண்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த தோப்பு இப்போ அந்த கல்லுக்கால் ஊண்டிருக்காங்களா, அது புது கல் குவாரி வரப்போகிற இடம், குவாரி கல் வரப்போகிற இடம். உங்கள் தென்னந்தோப்புக்கும் அதுக்கும் இடைவெளியே இல்லைங்களே? இடைவெளியே இல்லை. கிழமைக்கு மின்சாரத்தை இப்போ தெற்கு வழக்கில் கொண்டாந்துருக்காங்க. இது பார்த்தா மின் கம்பி இருக்கிற அது வோல்டேஜ் இருக்குது. ஆமாம், தாழ்வு மின்னழுத்த கம்பம் பக்கத்துலயே இருக்கு. இதுக்கு பக்கத்துலயே இப்ப புது கல்குவாரி அமைக்கிறதுக்கு போறாங்க. யாரும் சொல்றத கண்ட்ரோல் பண்றாங்க. எந்த அரசுமே அது எடுக்கிறதுக்கு இது இல்லை. அப்படி நான் ஓடிட்டு இருக்கேன். 73ல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏதோ பார்த்து செய்ய. நான் ஒரு விவசாயி. எனக்கு பிள்ளைங்க 5-6 பிள்ளைய. வேற படிப்பறிவும் இல்லை. எனக்கு எந்த படிப்பறிவும் இல்லை. என் பிள்ளைகளும் யாரும் படித்து கவர்மெண்ட் வேலையும் செய்யலை. கூலி வேலை தான். நான் இந்த கஷ்டப்பட்டு இதை வச்சு பழக்கையில் இதை எப்படியாவது உங்களை இடைஞ்சல் படுத்த முடியும். என்னை சுற்றி வர குமாரி, சுற்றி வர இதை ஏதோ நீங்கள் தமிழ் பார்த்து செய்யுங்க. வேறு என்ன பேசணும்? வெண்டைக்காய், கத்திரிக்காய், பல்லாரி, சின்னக்காய், பெரிய காய் இத்தனை வச்சு இதில் முதல்ல உணவுப் பொருள் கொடுத்தேன். இன்றைக்கி 40 நாளைக்கு இருக்க தேங்காய் 5000 காய் இருக்கும் வெட்டுறேன். 40 நாளைக்கு 5000 காய். அதில் ஊடு வேறாக மாங்கன்று வச்சுருக்கேன். மாமரம் வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபா காய் ஆக்குது. இது எத்தனை பேர் உணவுப் பொருள் சாப்பிட்றாரு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட குவாரிக்கு பயிர் வச்சு விளையக்கூடிய இடத்த பூரா குவாரி பிடிச்சிட்டாங்க. இப்போ பம்பு செட்டில் நிற்கிறாங்க. பம்பு செட்டு எங்கே பம்பு செட் இருக்குது, அதைத்தான் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த அதிகாரி இதை யாரும் கண்டுக்கிறாங்கல்ல. இதை பார்த்து ஏதோ நீங்கள் பார்த்து உதவி பண்ணுங்கள். பின்னாடி தமிழ்நாட்டில் எப்படி வாழ்கிறது, என்ன எப்படி உணவு பொருள் முடிக்கிறது. இப்போ இதே நேரத்தில் நம்ம கல்யாணம் எதுக்காக செய்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கல்யாணம் எதுக்காக செய்கிறோம்? நம்ம வாரிசு தானே செய்கிறோம். அதே மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடே அழிஞ்சிடும். அவ்வளோ குபாரில் ஓடிட்டு இருக்கு. ஏதோ பார்த்து நீங்கள் கவர்மெண்ட் பார்த்து எதை செய்கிறீங்களோ செய்யுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படின்னா, புதிதாக வரக்கூடிய ராமமூர்த்தி கல்குவாரிக்கு கடந்த 28/11/2024 அன்று கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான். இந்த கல் ஊண்டிருக்க இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாழ்வழுத்த கோபுரம், மின்கம்பி இருக்குது. அதேமாரி அந்த தேக்கு மரத்துக்கு பக்கத்தில் ஓடை இருக்குது, அகுத்துமலை ஓடை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பழனியாண்டி, அந்த பகுதி கச்சைகட்டி கிராமத்தில் ஒரு பூச்சி பிடிக்குன்னு சொல்லுவாங்க. இவரோட தென்னந்தோப்பு உள்ளே கொக்கோ மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. இவ்வளவு விவசாயங்களை, தேக்கு மரம் இருக்குது. இவ்வளோ விவசாயங்களை அழிக்கக்கூடிய, வெகு விரைவில் அழிக்கக்கூடிய தரவாயில் இருக்குது. இப்போ ஐயாவோட தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம், அதாவது இவர் தோப்பை சுற்றி 4 பக்கமும் கல்குவாரிகளாக தான் சூழப்பட்டு இவர் ரொம்ப நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கல்குவாரியும். இப்போ பாருங்கள், இவரோட தோப்பில் தென்னை மரம் இருக்குது. இப்போ இந்த பகுதியில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு கல்குவாரிக்காரங்க ஆக்கிரமித்து மலை போல் குமிச்சிருக்காங்க. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இந்த விவசாயம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நகரவாசிகள், நீங்கள் கிராமவாசிகளை பிழைக்க விட்டால் தான் நீங்கள் நல்லபடியாக காய்கறிகள் சாப்பிட முடியும். இதே நிலம் தொடர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? பாருங்கள், எவ்வளவு வாகனங்கள் பாருங்கள். அவ்வளோ கனரக வாகனங்களை வச்சு இங்கே தான் தோன்றுறாங்க. பொல்யூஷன் அதிகமாகுது, மகசூல் கிடைக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது பாருங்கள். விவசாயிகளை காப்பாற்றுங்க. சும்மா நம்ம விவசாயத்தை பார்ப்போம், விவசாய பூமின்னு சொல்கிறதுல விவசாய பூமி அழிஞ்சிக்கிட்டு இருக்குது.